ஹாய்! இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கேப்சிகம், பன்னீர், எக் வச்சு ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் பேபிஸ்க்கு மட்டும். இதில் வந்து அந்த கேப்சிகம்க்கு பதிலாக நீங்கள் வந்து கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் பேபிஸ் எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக ஒரு இதில் வந்து நெய் ஊற்றிட்டு பன்னீர், கேப்சிகம் அப்புறம் வந்து முட்டை போட்டு நல்லா பெரட்டிட்டு சால்ட்டு, பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து சும்மா நம்ம டிவி பார்க்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கும்போதோ அந்த பசங்க வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு விளையாடுவாங்க. ஆனால் அந்த கிச்சனில் போய் நம்ம ஏதாவது சமைக்கலாம், ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு மட்டும் வந்துட்டோன்னா நம்ம பின்னாடியே சுற்றுவாங்க. அந்த கிச்சனில் அப்படி என்ன இருக்குன்னே தெரியல. நான் நிறைய வாட்டி நோட் பண்ணிட்டேன் இவன்கிட்ட. நார்மலாக என்னை கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டு ஜாலியாக ஹாலில் விளையாண்டுட்டே இருப்பான். கிச்சனுக்குள்ளே போகிறோன்னு தெரிஞ்சால் மட்டும் பின்னாடியே வந்துடுவான். ஸோ அப்புறம் அவங்களெல்லாம் வெளியே துரத்தி விட்டுட்டு நம்ம வந்து லன்ச்சு செய்ய வேண்டியது தான். ஆக்சுவலி காலையிலேயே எல்லாம் செஞ்சாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு, தண்டு பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். நீங்கள் லன்ச்சுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். டெய்லியும் வந்து லன்ச்சுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டே இருப்போம். அந்த டைமில் யாராவது வந்து நமக்கு ஏதோ அட்வைஸ் சொல்ல மாட்டாங்களா, இது சமைங்கன்னு சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போம் அந்த டைம்லாம். ஆனால் இப்போ எல்லாம் ஈஸியாக வந்து ChatGPTயில் போட்டு கேட்டுக்கலாம், இல்லை யூடியூப்பில் மற்றவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்து சமைக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துடுச்சு இப்போ. சரி, ஓகே. நீங்கள் வந்து என்ன சமைச்சிங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.